Hello viewers, welcome to Route to Success YouTube channel. Last classல example 3.27 பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. என்னைக்கான கிளாஸில் example 3.28 பார்க்கலாம் வாங்க. Solve x power 4 minus 13x square plus 42 is equal to 0. இது வரைக்கும் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட அன்னோன் வேரியபிளை நம்ம ஃபைண்ட் பண்ணி சொல்லியிருப்போம். ஆனால் இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இல்லை, ஏன்னா பவரில் என்ன வந்திருக்கு, 4 வந்திருக்கு. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்போ சொல்லுவோம், பவரில் நம்ம ஸ்கொயர் டேர்மில் ஆரம்பிச்சதுன்னா அது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஆனால் இங்கே எப்படி இருக்கு, பவர் 4ல் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிப்போம். கிவன் என்னது, x power 4 minus 13x square plus 42 is equal to 0. இப்போ இங்கே x power 4 இருக்கு. அந்த x power 4 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா x ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறேன். எப்படி, இந்த பவர் 4 இருக்குல்ல, 4 நம்ம 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்ல. அப்போ இந்த 4க்கு பதிலாக நான் அந்த 2 power 2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அதனால x ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். மைனஸ் 13x ஸ்கொயர் பிளஸ் 42 இஸ் ஈக்குவல் டு 0. பேலன்ஸ் உள்ளதை அப்படியே எழுதிட்டேன். இப்போ எனக்கு ஆக்சுவலாக வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை தான் என்னால் ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும், பவர் 4ல் இருக்கிறத ஃபேக்டரைஸ் பண்ண தெரியாது. அதனால நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, லெட் நம்மளாம் ஒன்று எடுக்க போகிறோம். என்ன, a அப்படிங்கிற வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்க போகிறேன். அதாவது எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஏங்கிற வேரியபிளை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ பண்ணுவோமா? பாருங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ போட போகிறேன். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர், இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ போட்டால் ஏ தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 13 இந்த x ஸ்கொயருக்கு பதிலாக a plus 42 is equal to 0. ஓகேவா? இப்போ நார்மலாக எப்படி எழுதிக்கலாம், a ஸ்கொயர் மைனஸ் 13a plus 42 is equal to 0 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குன்னா நம்ம நார்மலாக எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோமோ அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். அதாவது மல்டிப்ளை பண்ணால் 42 வரணுமா, அண்ட் தென் அதை ஆட் பண்ணால் மைனஸ் 13 வரணுமா. 6 7s போட்டு பார்க்கலாமா? 6 7s 42, 6 plus 7 வந்து 13. ஆனால் 13 எப்படி இருக்கணும், மைனஸில் இருக்கணும். அப்போ ரெண்டு சைடும் நான் மைனஸ் கொடுக்குறேன். மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 7 42, மைனஸ் 6ஐயும் மைனஸ் 7ஐயும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 13 கிடைக்கும். இதை எப்படி எழுதிக்கலாம், a மைனஸ் 6 இன்ட்டு a மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ணணும். a minus 6 is equal to 0 and a minus 7 is equal to 0. இந்த minus 6 இந்த சைடு போச்சுனா plus 6. அப்ப a is equal to 6 and a is equal to plus 7. ஓகே, அப்ப a க்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிச்சு. ஆனா a ங்கிறது என்னது, ஆக்சுவலா x ஸ்கொயர் தானே a னை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அப்ப திரும்பி இந்த a க்கு பதிலா x ஸ்கொயரை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிரணும். அப்ப என்ன அர்த்தம், a க்கு பதிலா x ஸ்கொயர். அப்ப x ஸ்கொயர் is equal to 6 and x ஸ்கொயர் is equal to 7. இப்போ இந்த x ஸ்கொயர் இருக்குல, நமக்கு என்ன தேவை, x தான் தேவை. அப்ப என்ன பண்ணனும், taking square root on both sides. ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன இருக்கும், square root of x square is equal to square root of 6 and square root of x square is equal to square root of 7. இப்போ இந்த x ஸ்கொயர்டும் ரூட்டும் என்ன ஆகும், இந்த ஸ்கொயர்டும் ரூட்டும் கேன்சல் ஆகி x ன்னு இருக்கும் is equal to, இப்போ ரூட் 6 எனக்கு வேல்யூ என்னன்னு தெரியாது, ஏன்னா பாயிண்ட்ல வருங்கிறனால ரூட் 6 அப்படியே போடணும். ஆனா அதுக்கு முன்னாடி பிளஸ் ஆர் மைனஸ் எடுக்கணும். ஏன்னா இந்த ரூட் 6ல இருந்து வெளியில வரும்போது அதோட வேல்யூ பிளஸ்லயும் இருக்கலாம் மைனஸ்லயும் இருக்கலாம். எப்போதுமே ஒரு வேல்யூக்கு நீங்க ரூட் எடுத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் உள்ள போட்டுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது தெரியாது. சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். x is equal to plus or minus root 7. அவ்வளவுதான், x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.28 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.29 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.